நேத்தியோட கிளாஸ் வரைக்கும் கடைசியாக தீரன் சின்னமலை வரைக்கும் பார்த்து முடிச்சோம் இல்லையா? ஸோ தென் அடுத்ததாக இந்த கிளர்ச்சி வந்து 1805 கடைசியாக தீரன் சின்னமலையோட கடைசி முயற்சி வந்து தோல்விக்கு உள்ளாகி அவரை தூக்கிலிட்டுறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வேலூர் கிளர்ச்சி. ஸோ இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வேலூர் கலகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு சில பாளையக்காரர்களோட அந்த பூலித்தேவர்ல இருந்து வேலு நாச்சியார், வீரபாண்டிய கட்டபொம்மன், மருது சகோதரர்கள், கடைசியாக நம்ம தீரன் சின்னமலை வரைக்குமே பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனிப்பட்ட காரணங்கள் இருந்தது. அவங்களோட ஆட்சி பகுதிகளில் நடந்த போராட்டங்களை தவிர்க்கிறதுக்காகவும் அவங்களோட பாளையக்காரர்கள் பாளைய பகுதிகளை வந்து தக்க வச்சுக்கிறதுக்காகவும் தான் அந்த ஒரு போராட்டங்கள் எல்லாமே நடந்திருக்கு. ஆனா இந்த வேலூர் கிளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு வித்தியாசமான நிகழ்வு. அதாவது பாளையக்காரர்களோட புரட்சியை கம்பேர் பண்ணும்போது இந்த வேலூர் கிளர்ச்சி ஒரு டிஃப்ரெண்ட். என்ன இதுல டிஃப்ரெண்ட் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா முன்னாடி இருந்த வட ஆற்காடு இருக்கு இல்லையா? ஸோ இந்த வட ஆற்காடோட தலைநகரமா தான் இந்த வேலூர் வந்து விளங்குச்சு. ஸோ இந்த வேலூரை யார் ஆட்சி பண்ணிட்டு இருந்தான்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அப்போதைய திப்பு சுல்தான் தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. 1899 ஆங்கிலேயர்களுக்கும் திப்பு சுல்தானுக்கும் போர் நடக்கும்போது என்ன பண்றாங்க, அந்த இடத்துல திப்பு சுல்தான் போர்ல கொல்லப்படுறாரு. பின் அடுத்ததா அவரோட ஒரு மகனை நாடு கடத்துறாங்க. மற்ற எல்லாரையுமே வந்து அவரோட மூத்த மகன், அதே போல அவரோட மகள்கள், மனைவியர் எல்லாரையுமே வந்து என்ன பண்றாங்கன்னா கோட்டையிலேயே வச்சு சிறை வைக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததா இந்த வேலூர் வந்து ஒரு தலைநகரான இந்த வேலூர்ல கோட்டைகள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கோட்டையை சுத்தி வந்து தண்ணி இருக்கும். தென் அதை சுத்தி தான் மதில் சுவர்கள் எழுப்பப்பட்டிருக்கும். ஸோ அப்படி ஒரு கட்டமைப்பு தான் அந்த வேலூர் கோட்டைக்கு. ஸோ தென் அடுத்ததா என்ன ஆகுது அப்படின்னா இந்தியாவில் கிழக்கிந்திய கம்பெனி வந்து என்ன ஆகுது, ஒவ்வொரு பகுதிகளாக வந்து பிடிச்சிக்கிட்டே வராங்க. ஸோ இதன் அமைப்புகளால் என்ன ஆகுது அப்படின்னா வேலூர்லையுமே வந்து கிளர்ச்சிகள் ஒவ்வொரு பகுதிகளில் உண்டாகுது. வேலூர் மட்டும் கிடையாது, தென்னிந்தியா முழுவதுமே உண்டாகுது. அதில் முக்கியமா இந்த தென் தமிழகம் இருக்கு இல்லையா, அந்த பகுதிகளில் தான் கிளர்ச்சிகள் அதிகமாக உருவெடுக்குது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒவ்வொரு பகுதிகளிலுமே ஆங்கிலேயர்கள் ஒவ்வொரு காலகட்டங்களில் இவங்க எல்லாரையுமே அடக்குமுறைகள் மூலயமா அடக்கிக்கிட்டே வராங்க. ஸோ இதுல வரும்போது பாளையக்காரர்கள் அவங்களோட பகுதி பிடிக்கிறதுக்காக தான் அவங்க போராடினாலுமே ஆங்கிலேயர்களை மிகப்பெரிய ஒரு இதுல வந்து அவங்கள எதிர்த்திருப்பாங்க. ஸோ இவங்களோட எதிர்ப்புகளை பேஸ் பண்ணி தான் ஒவ்வொரு பகுதிகளிலுமே கிளர்ச்சிகள் உருவாகி இருக்கும். ஆனா இவங்களோட தியாகம் மிகப்பெரிய அளப்பரியது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இவங்களை வந்து பேஸ் பண்ணி தான் நிறைய இடத்துல பல்வேறு பகுதிகளில் கிளர்ச்சிகள் உண்டாகிருக்கும். ஸோ ஆங்கிலேயரை வந்து எதிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே இவங்களோட ஒவ்வொரு போராட்டங்கள்ல இருந்து தான் வந்திருக்கும். ஓகேவா? ஸோ ஆனா அது ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த சிப்பாய்கள் வந்து 1806 கழகத்துல ஈடுபடுறாங்க. ஸோ இந்த வேலூர் கழகத்தை என்ன சொல்றாங்க அப்படின்னா முதல் ராணுவ கிளர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. 1857 நடந்ததுதான் ஒரு மிகப்பெரிய ராணுவ கிளர்ச்சியா இருந்தாலுமே அதற்கு ஒரு தூண்டுகோலா இருந்ததும் முதல் ஒரு முன்னோட்டமா இருந்ததும் இந்த வேலூர் சிப்பாய் கழகம் தான். சரிங்களா? ஸோ இந்த சிப்பாய் கழகம் வந்து ஏன் இப்படி இது உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா வேலூர்ல ஆங்கிலேயர்கள் ஆட்சிக்கு வராங்க. தென் இந்த இடத்துல வரும்போது என்ன பண்றாங்க அப்படின்னா பிரிட்டிஷாரோட ராணுவத்துல சிப்பாய்களா இவங்க எல்லாரையுமே வந்து சேர்க்கிறாங்க. ஆல்ரெடி வந்து பிரிட்டிஷோட ராணுவத்துல வந்து சிப்பாய்களா சேர்க்கும் போது அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா எல்லாரையுமே வந்து டார்ச்சர் பண்றது, கொடுமை பண்றது. ஆனா அவங்களுக்கு தேவையான ஒரு சலுகைகள் எதுவுமே கொடுக்கறது கிடையாது. ஒரு பதவி உயர்வு கிடைக்கணும் அப்படின்னாலே வந்து அதுக்காக ரொம்ப நாள் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலைகள் எல்லாமே வந்து ஏற்படுது. ஸோ இதுல என்ன பண்றாங்க அப்படின்னா 1806 மே மாசம் 4வது படைப்பிரிவு, கிட்டத்தட்ட இதுல வந்து 30க்கும் மேற்பட்ட படைப்பிரிவுகள் இருக்கு. ஸோ அந்த படைப்பிரிவுகள்ல 4வது படைப்பிரிவுல இருந்துதான் இந்த ஒரு கிளர்ச்சி வந்து ஸ்டார்ட் ஆகுது. எதுக்காக இந்த கிளர்ச்சி வந்து 4வது படைப்பிரிவுல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளோட இந்திய பகுதிகளை பொறுத்த வரைக்கும் அந்த காலகட்டங்கள்ல இந்துக்களும் முஸ்லிம்களும் தான் அதிகமா வாழ்ந்துட்டு வந்தாங்க இல்லையா? ஸோ அவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க எல்லாரையுமே ஒரு ராணுவ பகுதிகளில் வேலைக்காக ஜாயின் பண்றாங்க இந்த ஆங்கிலேய படைகளை. ஸோ இந்த ஆங்கிலேய படைகளை ஜாயின் பண்ணும்போது என்ன பிரச்சனைகள் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா எல்லாருமே எடுக்கிறது கிடையாது. ஸோ அதே போல வந்து ஒரு சிலர்லாம் வந்து கட்டாயப்படுத்தி சேர்க்க வேண்டிய சூழ்நிலை, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு மிகப்பெரிய அடக்குமுறையா அங்க வந்து கருதப்படுது. ஸோ அந்த இடத்துல வரும்போது இந்த ராணுவத்துல சேர்ற எல்லாருக்குமே ப்ராப்பரா சேலரி கொடுக்கறது கிடையாது ஒண்ணு. அதே போல கொடுக்குற சம்பளம் வந்து அதிகமா கிடைக்காது, ஆன் டைம்ல கிடைக்காது. ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னா விவசாயம் பார்க்குற எல்லாரையுமே வந்து இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த ராணுவ படைகள்ல சேர்க்க வச்சு ஒவ்வொரு பிரிவுகளையுமா உருவாக்கிட்டு வராங்க. ஸோ இப்படி உருவாக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்குள்ளவே வந்து நமக்கு ஒரு வெறுப்பு வரும் இல்லையா? இப்போ நம்ம ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம், நம்ம வந்து வேலை பார்க்கறதுக்கு ஏற்ற சம்பளம் கிடைக்கல, ஒரு ஹைக் எதுவுமே கிடையாது, ஊதிய உயர்வு எதுவும் கிடையாது, நமக்கு ஒரு பதவி உயர்வு எதுவும் கிடையாது, நம்மள ஒரு வழி நடத்துறது கிடையாது, அதே போல நம்ம ஒரு நல்ல விதத்துல ட்ரீட் பண்றது எதுவும் கிடையாது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து என்ன ஆகுது அப்படின்னா அவங்களுக்குள்ளவே ஒரு கோபங்களை உண்டாக்குது. அதே போல இந்த இந்த சிப்பாய்களோட தளபதி என்ன பண்றாரு அப்படின்னா இதுல ஏதாவது ஒரு சிப்பாய்கள் வந்து தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 500 to 900 சவுக்கடிகள் வந்து தண்டனையா கொடுக்குறாங்க. ஸோ நம்மளால ஒரு அடி 2 அடியே தாங்க முடியாது. ஸோ 500 ஒரு 900 சவுக்கடிகள்னா அதுக்கப்புறம் அந்த மனுஷனால எந்திரிக்கவே முடியாத அளவுக்கு அடிகள் வரும். ஸோ அப்படிப்பட்ட கொடூரமான தண்டனைகள் எல்லாமே வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து என்ன ஆகுது அவங்களோட கோபங்கள் எல்லாமே சேர்ந்துகிட்டே வருது. சரிங்களா? தென் அடுத்ததா என்ன ஆகுது அப்படின்னா இவங்களோட கோபங்கள் எல்லாமே ஒரு இடத்துல வந்து கலவரமா வெடிக்க போகுது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து நம்மளோட அதிகாரிகள் காதுகளுக்கு போகுது. ஆனா அவங்க என்ன பண்ணிடுறாங்க, இது வந்து ஓகே இவங்க வந்து நம்மள என்ன பண்ணிட போறாங்க, இவங்களால என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து அதை ரொம்ப அலட்சியமா விட்டுறாங்க. ஸோ இந்த இடத்துல தான் இதை வந்து திப்பு சுல்தானோட குடும்பத்தினர் வந்து அங்க என்ன பண்ணிருக்காங்க, கோட்டையில வந்து
அவங்கள லாக் பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இந்த ஒரு வாய்ப்பை வந்து பயன்படுத்துறாங்க. ஸோ இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி என்ன பண்றாங்கன்னா கிளர்ச்சியை உண்டாக்குறாங்க. அவங்களோட கூட்டமைப்புகள், உறவினர்கள் எல்லாரையுமே வந்து ஒன்று கூடி வைக்கிறதுக்கு ஒரு பிளான் பண்றாங்க. சரிங்களா? ஸோ இதுல வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இதுல கிளர்ச்சிகள் உண்டாகும் போது ராணுவ படையில இருக்கும்போது நம்மளோட ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியில வருது. ஸோ இந்த அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, சர் ஜான் கிரிட்டாக் அப்படிங்கிறவர் தான் இந்த அறிவிப்பை வெளியிட்டாரு. சர் ஜான் கிரிட்டாக். ஓகே, இவர் தான் இந்த வேலூர் கிளர்ச்சி உண்டாக்குறதுக்கு ஏற்கனவே இந்த சொல்லுவாங்க இல்லையா, ஏன்டா எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்துறேன்ட்டு, இவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, ஒரு பெட்ரோல் கிடங்கையே கொண்டு போயிட்டு ஊத்துற அளவுக்கு என்ன பண்ணிட்டாருன்னா அந்த புதிய ராணுவ விதிகளை கொண்டு வராரு. ஸோ அந்த விதிகள் படி என்ன அப்படின்னா, ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஸோ இஸ்லாமியர்களா இருக்காங்க அப்படின்னா அவங்களோட வழக்கப்படி தாடி வளர்க்கறதும், அவங்களோட வழக்கப்படி மற்ற பன்றிகளோட இறைச்சிகள் வந்து உண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில கட்டுப்பாடுகள் அவங்களுக்கு இருக்கும் இல்லையா. அதே போல இந்துக்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய நெத்தியில வந்து திலகம் இடுறது, அதே போல கழுத்துக்கள்ல வந்து கடவுளோட இது கயிறு கட்டுறது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில சடங்குகள்லாம் அவங்களோட மத நம்பிக்கைகள் இருக்கும் இல்லையா. ஸோ இந்த மத நம்பிக்கைகள் எல்லாத்தையுமே வந்து நீக்க சொல்றாங்க. ஸோ ஒரு ஜாதியை குறிக்கிற மாதிரியே ஒரு மதத்தை குறிக்கிற மாதிரியே இருக்க சிலுவைகள், சரி, ஒரு எந்த ஒரு சின்னங்களையுமே வந்து அணியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ஆர்டர் கொண்டு வராரு. அதே போல எல்லாருமே வந்து ஷேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. மொட்டை அடிக்கணும், ஷேவ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல வரும்போது இது வந்து ரெண்டு மதத்தினருக்கு, அதாவது ரெண்டு மதத்தினருக்குமே இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கிளர்ச்சியா உள்ளுக்குள்ள போகுது. அட் த சேம் டைம் என்ன பண்றாரு அப்படின்னா, இவர் ஒரு தொப்பியை வந்து இன்ட்ரோ பண்றாரு. அந்த தொப்பியில எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு விலங்குகளோட தோலினால் செய்யப்பட்ட ஒரு சின்னம் வந்து பொறிக்கப்படுது. ஸோ இது ஆல்ரெடி வந்து கிளர்ச்சியில போராட்டத்தில் இருக்க இவங்க எல்லாருமே எப்படி ஆகுது அப்படின்னா, இவங்களோட மத நம்பிக்கைகளையும் மற்ற விஷயங்களையுமே வந்து இவங்க ஒரு மூட நம்பிக்கையாகவும் அதை ஒரு ஏளனமாகவும் கேவலமாகவும் ட்ரீட் பண்ற மாதிரி இவங்க நினைச்சு என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த இடத்துல தான் இந்த போராட்டம் பெருசா வெடிக்க ஆரம்பிக்குது. ஸோ இந்த ராணுவ வீரர்கள் சீருடை அணியும் போது, அவங்களோட யூனிஃபார்ம் போடும்போது ஜாதி அடையாளங்கள் போடக்கூடாது, சாதனைகள் கூட ஈவந்தோ அவங்க போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டான ஒரு ரூல்ஸ் போடுறாங்க. அதே போல தாடி மீசையை கூட வைக்கக்கூடாது. ஸோ மீசை எல்லாமே வந்து ஒரே மாதிரி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாடியை ஃபுல்லா ஷேவ் பண்ணணும். மீசையை வந்து எல்லாருமே ஈவனா ஒரே சைஸ்ல ஒரே ஷேப்ல தான் வைக்கணுங்கிற அளவுக்கு வந்து இவங்க ஒரு முக்கியமான விதியை வந்து இவர் போடுறாரு. ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய கிளர்ச்சி வந்து வெடிக்குது. ஸோ இந்த கிளர்ச்சி வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, இயர் நோட் பண்ணிக்கோங்க, 1806. ஸோ இது எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மாதம் தான், ஜூன் ஜூலை. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1806 ஜூலை 10ஆம் தேதி, சரிங்களா. ஸோ 1806 ஜூலை 10ஆம் தேதி அதிகாலையில், ஸோ முதல் பிரிவில் இருக்கவங்களும் 23வது படைப்பிரிவில் இருக்கவங்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, துப்பாக்கிகளை எடுத்துகிட்டு போயிட்டு சிப்பாய்கள் வந்து உள்ள புரட்சியில் ஈடுபடுறாங்க. ஓகே, ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சிப்பாய்கள் எல்லாருமே அவங்களோட துப்பாக்கிகளை கொண்டு போயிட்டு உள்ள கோட்டைகளுக்குள்ள போர் புரியறதுக்கு அதிகாலை நேரத்துல போறாங்க. யாருமே மூச்சிருக்காத, எதிர்பார்க்காத ஒரு நேரத்துல இந்த ஒரு தாக்குதல் தொடங்கப்படுது. ஸோ இதுல யாரு என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இதுல கேரிசன் படைத்தளபதியா இருந்த கர்னல் ஃபேன்கோட் தான் ஃபர்ஸ்ட் கொல்லப்படுறாரு. கர்னல் ஃபேன்கோட் முதல் பலி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வேலூர் கழகத்துல கர்னல் ஃபேன்கோட். இது வந்து ஒரு ப்ரீவியஸ் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட ஒரு கேள்வி இது. ஸோ அடுத்ததான் என்ன பண்றாங்க அப்படின்னா, 23வது படைப்பிரிவை சேர்ந்த நம்மளோட கர்னல் மீ கெராஸ் அப்படிங்கிறவர் அந்த மைதானத்திலேயே சுட்டுக் கொல்லப்படுறாரு. அதுவும் விரட்டி கொண்டிருக்காங்க அவர், சரிங்களா. எந்த அளவுக்கு வந்து ஒரு வெறியோட அவரை அட்டாக் பண்ணியிருக்காங்க பாருங்க. தென் அடுத்ததா மேஜர் ஆம்ஸ்ட்ராங்கை வந்து கொலை பண்ணியிருக்காங்க. தென் அதே போல 12 அதிகாரிகளை, முக்கியமான அதிகாரிகள் 12 முக்கியமான அதிகாரிகளுமே என்ன பண்றாங்க அப்படின்னா சுட்டுக் கொள்றாங்க. தென் அந்த வழியா போன மேஜர் ஆம்ஸ்ட்ராங் இருக்காரு இல்லையா. ஸோ மேஜர் ஆம்ஸ்ட்ராங் என்ன பண்றாருன்னா, அந்த வழியா போனவர் தான். ஸோ இதுல வந்து என்ன சம்பவம் நடக்குது அப்படிங்கிறது விசாரிக்க வந்தவரையுமே வந்து அவர் என்ன ஏதுன்னு கேட்கறதுக்குள்ளாரியே அவரை கிட்டத்தட்ட ஒரு 12-13 குண்டுகளுக்கு மேல அவர் உடம்பு வந்து சுக்குமுறை ஆக்கிருச்சு. ஸோ இந்த விஷயத்த மேஜர் கூட்ஸ் அப்படிங்கிறவர், இதை முக்கியமா நோட் பண்ணிக்கோங்க, மேஜர் கூட்ஸ் அப்படிங்கிறவர் தான் என்ன பண்றாருன்னா, உடனே ராணிப்பேட்டையில இருக்க கர்னல் கில்லஸ்பிக்கு இந்த தகவலை தெரிவிக்கிறார். ஸோ இந்த சம்பவம் 5 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் நடக்குது. இந்த சம்பவம் உடனே வந்து மேஜர் கூட்ஸ் வந்து யாருக்கு தெரிவிக்கிறாரு, கில்லஸ்பிக்கு தெரிவிக்கிறாரு காலையில 7 மணிக்கு. ஸோ இந்த வேறொரு கழகத்துல கர்னல் கில்லஸ்பி வந்து ஒரு மிக கொடூரமான அரக்கனாகவும் கொலைகாரனாகவுமே வந்து இன்றளவிலுமே அவரை சித்தரிக்கிறாங்க. ஏன் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட அந்த வேலூர் கோட்டையை சுத்தி அந்த ஓட வெட்டுவாங்க, கொள்ளுவாங்க தெரியுமா. அந்த மாதிரி அந்த கோட்டைகளுக்குள்ள கொடூரத்தனமா அரக்கத்தனமா கிட்டத்தட்ட ஒரு 800 உடல்கள் வந்து சிதறி கிடந்ததாகவும், யாரோட முகங்களையுமே வந்து தெளிவா பார்க்க முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு கொடூரமா எல்லாரையுமே தாக்கியிருக்காங்க. ஸோ இது வந்து கோட்டைக்கு உள்ளாரவே கிட்டத்தட்ட 800 பிணங்கள் இருந்திருக்கு. அதே போல கோட்டைக்கு வெளியே ஒரு 800ல இருந்து 1200க்கும் மேற்பட்டவர்கள் வந்து உயிருக்கு போராடுற நிலைமையில வெளியில வந்து தப்பிச்சு போயிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா, திருச்சிலையும் வேலூர்லையும் கிட்டத்தட்ட ஒரு 1000க்கும் மேற்பட்ட சிப்பாய்களை வந்து அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு அகேன்ஸ்டா இதுக்கு ஒரு மீட்டிங் போடுறாங்க. ஸோ அதுல வந்து ஜட்மெண்ட் என்ன அப்படிங்கிறத எழுதுறாங்க. ஸோ இதுல என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு புரட்சி முழக்கத்தோட உள்ள போயிட்டு இந்த கழகத்தில் ஈடுபட்ட சிப்பாய்கள் எல்லாருமே இவர் வந்து என்ன பண்றாரு, அங்கிருந்து கில்லஸ்பி கிளம்பி வராரு. ஸோ இந்த கில்லஸ்பிக்கு டீடைல் தெரிஞ்சிச்சா. கில்லஸ்பி என்ன பண்றாருன்னா, உடனே கேப்டன் யங்கோட தலைமையில
கேப்டன் யங்கோட தலைமையில குதிரைப்படைகளோட அங்கிருந்து ஆற்காடுல இருந்து கிளம்பி வராரு. ஸோ அங்கிருந்து இவர் கிளம்பி வரும்போது என்ன பண்றாரு அப்படின்னா, போரோட விதிமுறைகள் ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ யாரா இருந்தாலும் இப்படிதான் ட்ரீட் பண்ணணும், இந்த மாதிரி தான் பண்ணணும், என்னென்ன பொருட்களை இப்படிதான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விதிமுறைகள் இருக்கு. ஆனா இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த விதிமுறைகள் எதையுமே அவர் மதிக்க கூட கிடையாது. ஸோ கில்லஸ்பி இந்த போரோட விதிமுறைகள் எதையுமே மதிக்கல. அடுத்ததா என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த இவர் 7 மணிக்கு அவருக்கு தகவல் தெரியுது. இவர் வர்றதுக்குள்ளார என்ன பண்றாரு அப்படின்னா, திப்பு சுல்தானோட மகனை வந்து அதோட அரசரா அறிவிச்சிடறாங்க. ஸோ இதுல அவரோட மகனோட பேர் தப்பா இருக்கு. ஸோ இதுல வந்து பதேக் ஹைதர் அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. அவர் தான் பதேக் ஹைதர் அலி தான் திப்பு சுல்தானோட மூத்த மகன். ஸோ இந்த திப்பு சுல்தானோட மூத்த மகனை தான் வந்து அவங்களோட ஆட்சியாளராக அறிவிச்சு ஆங்கிலேயர்களோட கொடியை இறக்கிட்டு புலிக்கோடுகள் போட்ட கொடியை வந்து ஏற்றிடுறாங்க. ஸோ இது எல்லாமே எங்க நடக்குது? 5 மணிக்கு ஆரம்பிச்சு 9 மணி இடையில வந்து இது நடந்துகிட்டே இருக்கு. ஸோ இன் பிட்வீன் ஏத்திட்டாங்க, கொடியெல்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ வெற்றி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மகிழ்ச்சியா கொண்டாடிட்டு இருக்க நேரத்துல அங்க இருந்து தான் இந்த கொடூர அரக்கனான கில்லஸ்பி ஒரு மாஸ் என்ட்ரி கொடுக்குறாரு. அவங்களோட படைகளோட உள்ள வந்து என்ன பண்றாருன்னா, கண்மூடித்தனமா சுட்டு அங்க இருக்க வீரர்கள் எல்லாரையுமே கொன்னுடுறாங்க. கிட்டத்தட்ட 800 வீரர்கள் இறந்து போறாங்க, 600 வீரர்களை சிறையில் அடைக்கிறாங்க. ஸோ அதே போல இதுல வந்து இந்த கிளர்ச்சிக்கு ஆளான ஒரு சில அந்த பட்டாளங்கள் இருக்கு இல்லையா? முதல் 1ல இருந்து 30 வரைக்கும் இருக்கிறதுல இந்த 1ஆம் பட்டாளமும் 23வது பட்டாளத்துல இருந்து தான் இந்த பிரச்சனை வந்தது. ஸோ அங்க இருந்த கிளர்ச்சியாளர்களையுமே என்ன பண்றாங்க அப்படின்னா, தூக்கிலிடுறாங்க, சிலரை வந்து கொல்றாங்க. அதை எந்த மாதிரி கொல்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு சிலரை பீரங்கி குண்டுக்கு முனைப்பகுதி இருக்கு இல்லையா? ஸோ அந்த இடத்துல கட்டி வச்சு 5 பேரை கொடூரத்தனமா கொல்றாங்க. 5 பேரை கழுத்துக்கு கீழே துப்பாக்கியை வச்சு கொடூரமா தலை வெடிச்சு செதுற அளவுக்கு கொள்றாங்க. கிட்டத்தட்ட 12 பேரை தூக்கிலிடுறாங்க. ஸோ இப்படி நிறைய பேரை வந்து கொன்னு இந்த கழகத்தை வந்து அந்த இடத்துல ஸ்டார்ட்டா முடிக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த 10ஆம் தேதி எப்படி அவ்வளவு பேர் அங்க கூடியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கும். ஸோ 9ஆம் தேதி இவங்க என்ன பண்றாங்க, திப்பு சுல்தானோட மகளுக்கு வந்து திருமணம் நடத்த போறதா அறிவிக்கிறாங்க. ஸோ இதுல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ஸோ அதனால திப்புவோட கூட்டாளிகள் எல்லாரையுமே சேர்த்து அவங்களோட உறவினர்கள் எல்லாரையுமே இதன் மூலமா அந்த கோட்டைகளுக்கு உள்ள வந்து கொண்டு வந்துதான் அந்த கிளர்ச்சிக்கு வந்து ஆட்களை சேர்த்திருப்பாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா, ஆக்சுவலி இவங்களோட பிளான் அந்த 10ஆம் தேதி திருமணம் முடிஞ்ச கையோட உடனே வந்து அட்டாக் பண்றதா பிளான் பண்ணிருப்பாங்க. ஆனா அந்த இடத்துல வந்து பிஃபோர் தட்டா இந்த 1வது படையும் 23வது படையில இருந்து வந்து ஒரு அவசரமான ஒரு தாக்குதல் நடத்திருப்பாங்க இல்லையா? ஸோ இந்த தாக்குதல் மூலமா என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, இந்த வேலூர் கழகத்துக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைக்காம இது வந்து தோல்வியில முடியுது. ஸோ தென் இதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த திப்பு சுல்தானோட மகன் இருக்கார் இல்லையா, பதேக் ஹைதரை, அவரை கல்கத்தாவுக்கு நாடு கடத்துறாங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. திப்பு சுல்தானோட மகன் நாடு கடத்தப்பட்ட இடம் இது. நாடு கடத்தது கிடையாது, பகுதி கடத்துறாங்க. சரி, நான் கல்கத்தா நாடு கிடையாது, இல்லை இந்தியாவில தான் ஊர் கடத்துறாங்க. இங்க இருந்து வேலூர்ல இருந்து கல்கத்தாவுக்கு அனுப்பிடுறாங்க. ஸோ ஒரு சரியான தலைமை இல்லை, கிளர்ச்சி வந்து ஒரு ப்ராப்பரா இல்லை அப்படிங்கிறதால இந்த சிப்பாய்களோட தொடக்கம் வந்து தொடக்க புள்ளியிலேயே வந்து என்ன பண்ணிடுறாங்க, முடிச்சு விட்டுறாங்க. ஸோ அடுத்ததா இந்த போர்ல வந்து மிகப்பெரிய வெற்றியை தேடி கொடுத்த கர்னல் கில்லஸ்பிக்கு கிட்டத்தட்ட 7000 பக்கோடாக்கள், தங்க பக்கோடாக்கள் வந்து வழங்கப்படுது. 7000 பக்கோடாக்கள் வழங்கப்படுது. அதே போல இந்த யங் இருக்கார் இல்லையா, இவருக்கு எல்லாமே வந்து என்ன பண்றாங்க, முக்கியமான பதவிகள் எல்லாமே கொடுக்குறாங்க. ஸோ இந்த போராட்டத்துக்கு யார் யாரெல்லாம் வந்து மிகப்பெரிய அடக்குமுறைக்கு உதவுனாங்களோ அவங்க எல்லாருமே அதிகப்படியான பெனிஃபிட்டை வந்து இதுல அடைகிறாங்க. அதே போல இவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, எல்லாமே இந்த போர்கள் இந்த சண்டை எல்லாமே எங்க நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, கோட்டைக்கு உள்ளாரவே நடக்கிறதால கோட்டைக்கு வெளியில இருந்து எந்த ஒரு சப்போர்ட்டுமே கிடைக்கல. ஸோ கோட்டைக்கு வெளியில இருந்து சப்போர்ட் கிடைக்கிறதுக்குமே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஆங்கிலேய படைகள் மொத்தமா அடக்குமுறைக்கு கொண்டு வந்து உள்ளயும் வெளியும் எந்த ஒரு விஷயங்களையும் கசியாத அளவுக்கு அந்த அளவுக்கு கொடூரமான தாக்குதலை கண்ணி வைக்கிற நேரத்துல 9ஆம் தேதி நடக்க ஆரம்பிச்சது. விடியகால 5 மணிக்கு தாக்குதல் ஆரம்பிச்சது, 10 மணிக்கெல்லாம் எல்லாமே முடிஞ்சு போகுது. கிட்டத்தட்ட 5 மணி நேரம் தான் இந்த ஒட்டுமொத்த கிளர்ச்சியே நடைபெற்றது. ஆனா இது வந்து மிகப்பெரிய ஒரு சகாப்தமா பார்க்கப்படுது. ஸோ அதே போல இந்த போருக்கு காரணமான சார் ஜான் கிரிட்டாக் அவர் வெளியிட்ட அந்த ஒரு விஷயம் தானே அந்த ஒரு புரட்சிக்கு மிகப்பெரிய தூண்டுகோலா அமைஞ்சது. ஸோ அதனால அவரையும் அவரோட உதவி தளபதியான அக்னிவையும் அதே போல அந்த பகுதியோட ஆளுநரான வில்லியம் பெண்டிங் இவங்க 3 பேரையுமே என்ன பண்றாங்கன்னா குற்றவாளிகளா சுமத்தப்பட்டு இவங்களால தான் அந்த புரட்சி வெடிச்சதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அவங்க ரிட்டர்ன் வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, இங்கிலாந்துக்கு அவங்க எல்லாருமே திரும்ப அழைச்சிக்கிறாங்க. ஸோ அதே போல இவ்வளவு பெரிய புரட்சி நடந்ததால அகைன்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா, அந்த ராணுவ இது விதிமுறைகள் கொண்டு வந்தாங்க இல்லையா, அந்த விதிமுறைகளுமே ரிட்டர்ன் வாங்கிக்கிறாங்க. ஸோ இப்படிதான் இந்த வேலூர் கழகம் நிறைவுக்கு வருது. வரலாற்றுல குறிப்பிடப்பட வேண்டிய நாள் 1806 ஜூலை 10. யாரும் எதிர்பாராத ஒரு மிகப்பெரிய நிகழ்வு, இந்திய பகுதிகளிலேயே நடைபெறாத ஒரு நிகழ்வு 1806 நடந்து இங்கிருந்து தான் ஒவ்வொரு புரட்சிகளா ஸ்டார்ட் ஆகுது. 1750 ஸ்டார்ட் ஆன இந்த
சுதந்திர போராட்டம் முன்னாடி வந்து ஒவ்வொரு பகுதிகளிலுமே நடந்திருந்தாலுமே சுதந்திரத்திற்காக போராட ஆரம்பிச்சதா அப்படின்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்கள்ல இருந்துதான். ஸோ முக்கியமா இதுல வந்து பார்க்கும்போது அந்த இரண்டாவது பாளையக்காரர்கள் புரட்சியான மருது சகோதரர்களோட அறிவிப்பு தான் ஒரு முக்கியமான அறிவிப்பு. அதுதான் நாங்க வந்து சுதந்திரமானவர்கள், எங்களை யாரையும் கட்டுப்படுத்த முடியாதுங்கிற அந்த சுதந்திர அறிவிப்பு, திருச்சிராப்பள்ளி பிரகடனம். எப்ப அறிவிக்கிறாரு? அதை 1801 அறிவிக்கிறாரு திருச்சிராப்பள்ளியில. ஸோ இதுல இருந்து தான் ஒவ்வொன்னா அடுத்தடுத்து. சரிங்களா? ஸோ தென் இந்த வேலூர் கழகம் இதோட நிறைவுக்கு வருது. சாப்டர் 3ல ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட்டையும் நம்ம இதோட கம்ப்ளீட் பண்றோம். ஸோ இந்த வேலூர் கழகத்துல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா? ஆக்சுவலா இந்த கழகத்தை பத்தி பேசணும்னா ஒரு ஒரு பெரிய கிளாஸே எடுக்கலாம். இது ரொம்ப ஷார்ட்டா முடிச்சிருக்கேன். ஆக்சுவலா இதுல நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு. பட் அது எல்லாமே வந்து ஒரு ஃபுல் கிளாஸ் எடுக்கும்போது இதை நெக்ஸ்ட் பேட்ச்ல பேசலாம். பட் இப்போ இது வந்து இது மோர் தென் எனஃப். எக்ஸாமுக்கு தேவையான பாயிண்ட் ஆஃப் வியூ ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஸோ இதில் 3 முக்கியமான இறப்புகள் எது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். கர்னல் ஃபேன்கோட்டு தான் ஃபர்ஸ்ட் வந்து சாகுறாரு. ஃபேன்கோட் இறந்த அடுத்ததா கர்னல் மீக்ராஸ் இறக்குறாரு. தென் அடுத்ததா அந்த பக்கம் போன ஆம்ஸ்ட்ராங்குமே இது என்ன விசாரிக்க வரும்போது இறக்குறாரு. ஸோ இவங்க 3 பேருமே ஒரு முக்கியமான ஆட்கள் தான். ஸோ இதில் வேலூர் கழகத்தில் முதலாக கொல்லப்பட்ட கர்னல் யார் அப்படிங்கிற கேள்வி வந்து வந்திருக்கு. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. தென் அடுத்ததாக வரும்போது இதில் அடுத்தது நீங்கள் பார்க்க வேண்டியது கில்லஸ்பி. ஸோ இந்த அடக்குமுறையை ஒடுக்குனது யார் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா கில்லஸ்பி. இந்த கில்லஸ்பிக்கு தூது அனுப்புனார் இல்லையா ஒருத்தர், அவரோட பேர் தான் மேஜர் குட்ஸ். ஸோ இதில் பதேக் ஹைதர் திப்பு சுல்தானோட மூத்த மகன், அவர் தான் அதில் ஆங்கிலேயரோட கொடியை இறக்கிட்டு அவங்களோட புலிக்கோடுகளிட்ட கொடியை வந்து ஏத்துறாரு. தென் அடுத்ததா அவரை எங்க கடத்துறாங்க? கல்கத்தாவுக்கு கடத்துறாங்க. ஸோ கர்னல் கில்லஸ்பிக்கு 7000 பக்கோடாக்கள் வந்து பரிசா கொடுக்குறாங்க. ஸோ இந்த புரட்சிக்கு காரணமா இருந்த ஜான் கிரிட்டாக், அக்னியூ, வில்லியம் பெண்டிங் இவங்க எல்லாரையுமே வந்து ரிட்டன் இங்கிலாந்துக்கு அழைச்சிக்கிறாங்க.